தொகை 1000 இது போன்ற நிறைய திட்டங்களை செய்து கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் இன்று நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் நம்ம தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். அதே மாதிரி இப்போ முதலமைச்சர் அவர்கள் ஒட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் வின்பாஸ்ட்னு ஒரு கார் கம்பெனியை கொண்டு வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். இது என்ன நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவங்களுடைய முயற்சியில் தான் இந்த மாதிரி திட்டங்கள் நிறைய ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற தொகுதி முழுவதுமாக நிறைய திட்டங்கள் வருகிறது. அதன் அடிப்படையில் மக்கள் சிறப்பாக எழுச்சியோடு இருக்காங்க. என்னென்னா நம்மளுடைய உதயசூரியனுக்கு தான் வாக்களிக்கணும். முதலமைச்சர் நல்ல திட்டங்களை செய்து கொடுக்குது. முதலமைச்சர் அவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும். அதே மாதிரி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர், அதனால் அவங்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று பெண்களும் ஆண்களும் சீரிய முயற்சியில் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இப்போது இன்று நானும் வாக்களித்துவிட்டு இப்போது உதயசூரியனுக்கு வாக்களித்துவிட்டு நான் இப்போ அங்கே வந்துள்ளேன். நம்ம பகுதியில் பொதுமக்கள் வாக்களித்து நம்ம பகுதியில் ஏற்கனவே இது கிராமப்புற பகுதி. நான் காலையில் கொஞ்சம் பணிக்கு வேலைகளுக்கு போயிட்டு வந்து நான் விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் அதிகபட்சம் 90% உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்பாங்க. அது எந்த மாற்று கருத்து கிடையாது. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க, உறுதியோடு சொல்லுகிறேன். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் எழுச்சியோடு இருக்கிறார்கள். இந்த மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் தான் வரணும், இந்த மாதிரி முதலமைச்சர் தான் தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்துக் இருக்கிறார்கள். அதே மாதிரி எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க. அதே மாதிரி தேர்தல் பரப்புரையெல்லாம் எங்களுடைய முதலமைச்சர் வந்தாங்க, எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்தாங்க. எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லா பகுதிக்கும் சென்று மக்களை சந்தித்து வாக்குகள் கேட்டு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் 5 லட்சம் வாக்கு